வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நிஃப்டி பார்த்தோம்னாக்க ஒரு பாசிட்டிவ் நோட்னு சொல்லலாம். அண்ட் ஹை வாலட்டைல் செஷன் பட் வித் ஹையஸ்ட் ரெக்கார்டட் இன் த மார்க்கெட். இன்னைக்கு ஃப்ரெஷ் ரெக்கார்ட் ஹைன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஷார்ப் ரெக்கவரி பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு பிறகு தான் வந்தது. மறுபுறம் இந்த பிராடர் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கும் பொழுது அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். மிட் கேப் பார்த்தோன்னா மாடரேட்லி லோவர், ஸ்மால் கேப் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 2% கிட்டத்தட்ட விழுந்திருக்கு, குறிப்பிடத்தக்கது. நிஃப்டி வந்து 126.55 புள்ளிகள் அதிகரித்து 22,482.85 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 530, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னாக்கா 1742. ஸோ எகெயின் த பிராடர் மார்க்கெட் இண்டிகேட்ஸ் நெகட்டிவ் சென்டிமெண்ட் அப்படிங்கிறது வி ஹாவ் டு திங்க் இன் அவர் மைண்ட். ஸோ மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது அதுபோல் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் down by 0.59%, so slight decrease in the market volatility. Nifty Bank, IT and Pharma, the best performance today. Marupuram, Media, Reality and Metal, top losers. So individual stocks la Bajaj Auto, நேற்றைய தினம் ரவி பஜாஜ் அவர்கள் கூறியது போல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்க அந்த கம்பெனி வந்து வேல்யூவேஷன் அடுத்த வருஷம் 12,000 கூட போகும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. பைபேக் ஆஃபரில் வந்து பெட்டராக இருக்குது. இரண்டாவது அவங்க வந்து அந்த சிஎன்ஜியில் பைக் வராங்க முதன்முறையாக இந்தியாவிலேயே. ஸோ அதனால் அது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் என்ற நம்பிக்கை அதிகமாக உள்ளது. தென் கோட்டக் மஹிந்திரா பேங்க், ப்ரைவேட் பேங்க்லாம் இன்றைக்கி ஏறி இருக்கு. கோட்டக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், தென் பாரதி ஏர்டெல், எஸ்பிஐ லைஃப், சன் ஃபார்மா, டெவிஸ் லேப், மகேந்திரா அண்ட் மகேந்திரா, டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், டைட்டன் இவை எல்லாம் ஏறிய பங்குகள். நிஃப்டியில் விழுந்த பங்குகள்னு பார்த்தோம்னாக்க அதானி என்டர்பிரைசஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட், என்டிபிசி டாப் லூசர்ஸ் டுடே. மேலும் இந்த தினம் கோல்டு பார்த்தோம்னாக்க 14 ரூபாய் அதிகரித்து 64,859, சில்வர் 77 ரூபாய் அதிகரித்து 73,451, க்ரூட் ஆயிலும் 46 ரூபாய் அதிகரித்து 6,527 மணியமாக கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சேர்பர்சன் என்ன சொல்லியிருக்காருனாக்க இந்த ரூரல் டிமாண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு கம்பேர் வித் லாஸ்ட் இயர் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. மேலும் அர்பன் பார்த்திங்கன்னா அந்த டிமாண்ட் வந்து படு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. மறுபுறம் இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கனாக்க ஒரு டவுன் ட்ராஜெக்டரியில் சென்று கொண்டிருப்பதும் ஒரு புதிய தகவலையும் சொல்லியிருக்கிறார்கள். இவையெல்லாம் சந்தைகளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் நம்மளுடைய மைக்ரோ டேட்டாவாக இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். அதுபோல் யூஎஸில் வந்து நாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, 2-3 டேட்டா சொல்லியிருந்தோம். அதெல்லாம் இன்றைய தினம் வர இருக்கிறது. ஸோ அதெல்லாம் பெட்டராக இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில் உலகளாவிய சந்தைகளும் இன்றைய தினம் ஏறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ வரக்கூடிய விஷயங்கள் இன்றைய நைட்டு நாளை காலையில் அது ரெண்டும் நம்ம சந்தைகளில் வந்து ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தையோ அல்லது இறக்கத்தையோ கொடுக்கக்கூடும். நாளைய தினம் F&O எக்ஸ்பைரிங் இருக்குது. நாளை தினத்தோட இந்திய வார சந்தையும் முடிவடைய இருக்கிறது. ஸோ அதனால் அதற்கு தகுந்தாற்போல் மார்க்கெட்டினுடைய ஏற்றங்கள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க பாரதி ஏர்டெல், பஜாஜ் ஃபைனான்ஸ் அண்ட் எல்என்டி ஃபைனான்ஸ், மெயினாக வந்து என்பிஎஃப்சிஸ் எல்லாம் விழுந்த காரணம் என்னென்னா, ஒன்று வந்து ஐஏஎஃப்எல் கோல்டு லோனை ஆர்பிஐ பிளாக் பண்ணினது. இரண்டாவது ஜேஎம் ஃபினான்ஷியல் வந்து இந்த ஈக்விட்டிக்கு அந்த ஐபிஓக்கு வந்து ஃபண்டிங்கில் வந்து சில தவறுகள் நடந்துள்ளதாகவும், மேலும் டிபெஞ்சர்லேயும் என்எஃப்ஓவில் வந்து நிறைய தவறுகள் நடந்துள்ளதுன்னு சொல்லிட்டு அதனுடைய தாக்கம் ஒட்டுமொத்தமாக ஃபினான்ஷியல் சர்வீசஸில் இன்றைய தினம் வந்தது என்று சொல்லலாம். அதுபோல் நமக்கு முதல்ல கூறியது போல் நிஃப்டி பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஹை வாலட்டைல் மூவ். இன்றைக்கி டேஸ் லோ பார்த்தோன்னா ஒரு 12:30 மணிக்கு வந்தது, 22,224. அதுதாங்க லோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் வந்து ஒரு ஏறுமுகமாக ஒரு பெட்டராக ஏறி இருக்கிறது. 22,497.20 வரலையும் இன்றைய தினம் நிஃப்டி ஒரு புதிய உச்சத்தை தொட்டு 22,482 சகாப்தத்தை முடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நாளைய தினம் ஜாம் பேக்டு டேட்டாவுடைய இன்புட்டோட F&O க்ளோசிங் இருக்கிறதுனால வாலட்டிலிட்டி மூவ்மெண்ட் இருக்கக்கூடும். ப்ளஸ் ஒரு நேற்றைய தினம் நாம் கூறினோம் இன்றைய தினம் ஒரு ப்ளஸில் முடியும்னு. ஒரு ப்ளஸ் இல்லை, ஒரு நல்லாதாகவே முடிஞ்சிருக்கு. அதுபோல் நாளைய தினம் வாலட்டிலிட்டி மூவ்மெண்ட்டுடன் ப்ளஸ்லையும், அதாவது சிறிய ப்ளஸுடன் முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது. பட் ஒன்லி திங் இஸ்
இந்த 22,500லேருந்து 22,600 மார்க்கெட் வந்து டச் பண்ணிட்டு கீழே இறங்கலாம், இல்லை போய் அந்த இடத்துல போய் முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக தெரிகிறது. ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.